சின்னாக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் பாருங்கள் இப்படி குதிக்கணும்னு சொல்லி. இன்றைக்கு நான் வந்து எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால், ஆண்களுக்கு என்று சொல்லி பெண்களுக்கு என்று சொல்லி அதிசயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. கோயில் மெட்ட பக்கம் தான் இருக்குது. அப்படியான அந்த கடல் தண்ணியில் வந்து குளித்தால் அந்த ஒரு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லிவினோம். இதான் அந்த கேணிக்கும் அந்த கடலுக்குமான தொடு. வணக்கம் ரபுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்னபடியும் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால், யாழ் மாவட்டம் கீரிமலை பகுதிக்கு தான் வந்து நான். இந்த கீரிமலைக்கு ஏன் வந்து நான் சொன்னால், இன்றைய தினம் வந்து கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தை அண்டின கடற்கரையில் வந்து அதிகளவான மக்கள் வந்து குளிக்கிறதுக்காண்டி மற்றது வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காண்டி மக்கள் வந்திருக்கணும். யாழ் மாவட்டத்தை தாண்டி வெளி மாவட்டங்கள்லேருந்தும் மக்கள் வந்திருக்கணும். இந்த கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தை பற்றி சொல்ல போனால், பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக விளங்குற ஒரு சிவன் ஆலயம் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கோயிலோட அண்டின இந்த கடற்கரை மற்றும் இந்த கேணியில் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து பல புராண கதைகளுடன் தொடர்பட்ட அதிசயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அது என்னென்ன நடந்தது, என்னென்ன இந்த அதிசயங்கள் என்பதை பற்றி நாங்கள் பாட புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். படிக்காதாக்கள் வந்து என்னென்ன விஷயம் நடந்திருக்கும்ன்றதை வந்து இந்த கோயில் நிர்வாகத்தினரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அவை வந்து கூடுதலான நான் சொல்கிறத விட அவை கணக்கு விளக்கமாக சொல்லுவினோம். கீரிமலை நகுலேஸ்வரர் கோயில் அண்டின இந்த கடற்கரையோடு சேர்ந்து 2 கேணி இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி 2 கேணி இருக்குது. அந்த கேணியில் வந்து ஆண்கள் உள்ள கேணியில் வந்து ஆண்களும், பெண்கள் உள்ள கேணியில் பெண்களும் தான் குளிக்கலாம். அதோடு இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இறந்த உதாரணத்துக்கு ஒரு ஆள் இறந்தா அந்த இறந்தாள்கிட்ட 31 என்று சொல்லிவினோம். அந்த 31 வந்து இந்த ஆலயத்தில் வந்து தான் அந்த கடமைகள் செய்கிறது. அதாவது 31 நடந்தால் இந்த 31க்கான கடமைகள் வந்து இந்த கீரிமலை ஆலயத்திலாம் செய்கிறது. அப்படி செய்தால் வந்து மற்ற இடங்கள்லாம் செய்கிறது. வில்லுண்டி மற்றது சாட்டி அப்படியான இடங்கள்லாம் இந்த கடமைகள் செய்கிறது. அந்த இறந்த ஆக்களுக்கான அந்த கடமைகள் எல்லாம் மற்ற இடங்கள் செய்கிறத விட இந்த இடங்களில் செய்தால் அந்த ஒரு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லிவினோம். அப்படியான ஒரு புனிதமான இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த காணொலியில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறதுன்றதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து நாங்கள் குளிக்கிற இடத்துக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடற்கரை தெரியும் பாருங்க. இந்த கடற்கரையை தாண்டி தான் நாங்கள் இந்த சைட் பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் அந்த குளிக்கிற கேணிக்கு போகலாம். இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, வளமைக்கு அதிகமாக வந்து கீரிமலை இந்த கோயிலுக்கு வந்து கோயில்னு சொல்லல, அது கேணி கோயில் மெட்ட பக்கம் தான் இருக்குது. என்னென்னு சொல்கிறது, சிங்கள இடங்களில் அதாவது சிங்கள ஆட்கள் வந்து கூட பேர் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. யாழ் மாவட்டத்தை தாண்டி வெளி மாவட்டங்கள்லேருந்து மக்கள் இந்த இடங்களை வந்து பார்க்குறதுக்காண்டி வெறியினம். இது இன்றைக்கு நேற்று இல்லை, இது ஆரம்ப காலங்கள்லேருந்து ஒரு என்னென்னு சொல்கிறது சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இது பார்க்கப்படுகிறது. உண்மையில் வந்து சுற்றுலாத்தலங்களை தாண்டி இது ஒரு தமிழர் மரபு சார்ந்த ஒரு புராதனமான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக கருதப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேணி வந்து ஆண்களுக்குரிய கேணி. இதில் கீரிமலையில் வந்து 2 கேணி இருக்குது. ஆண்களுக்குன்னு சொல்லி பெண்களுக்குன்னு சொல்லி. ஆண்களுக்குரிய கேணியில் ஆண்களும், பெண்களுக்குரிய கேணியில் பெண்களும் தான் குளிக்கலாம். இப்போ மாறி குளிக்க இயலாது. இதுக்கு செக்யூரிட்டியெல்லாம் போட்டிருக்குது பாருங்க, எவ்வளோ பேர் குளிக்கணும்னு சொல்லி. இப்போ மழை காலம் மண்டபடியால் வந்து தண்ணியும் கூடவாக இருக்குது. ஆனால் குடினாலும் இது வந்து இந்த தண்ணி கூட குறைய வந்துச்சுன்னு சொன்னால் திறந்து வெளியில் விடவும், தண்ணி குறைஞ்சிதுன்னு சொன்னால் கடல் தண்ணியை உள்ளுக்கு எடுக்கிறதுக்குமான செட்டப் எல்லாம் இங்கே செஞ்சுருக்கணும் பாருங்க. உண்மையில் எப்படியான இடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் பாருங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்கு நீங்களும் பார்க்கணுமென்று தான் இந்த காணொலி உங்களுக்காண்டி பதிவு செய்கிறேன்னு பாருங்க. இப்படியான அந்த கடல் தண்ணியில் வந்து குளித்தால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி வேணும். ஆனால் இப்படியான இடங்களை குளிக்க உண்மையில் பாதுகாப்பாக குளிக்கணும். இந்த கேணி என்றபடியாக வந்து பாதுகாப்பான இடம் என்றபடியாக இதில் குளிக்கலாம். இந்த தண்ணி லெவல் வந்து எல்லாம் ஒரே அளவாக தான் இப்போதைக்கு இருக்குது. மற்றும்படி இந்த இடங்களில் தண்ணி வந்து கூட குறைவாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த கேணியை தாண்டி இந்த கடற்கரை சைட்டை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ அமைதியாக பார்க்கவே ஒரு மனதுக்கு ஒரு இதமாக இருக்குது பாருங்க.
இந்த கடற்கரையில் வந்து சுனாமி டைமில் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் இந்த கீரிமலை. எவ்வளோ மக்கள் இந்த வெளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கணும். இந்த காணொளி வந்து பதிவு செய்யப்படுற நேரம் வந்து பின்னேரத்தில் உங்களுக்கு எடுத்துக்கொண்டுக்கிறேன். பாருங்கோ, கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அப்படியே டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ. திடீரென்று தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த இடத்துல எடுத்து போடுறோம். உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. கூடுதலாக குளிக்கிறாக்களில் எல்லாம் சின்ன ஆக்களாக தான் இருக்குது. கூடுதலாக எல்லாம் வெளியிலேருந்து வந்த ஆக்கலாம். வெளியிலேருந்து சொன்னால் வெளிநாடு இல்லை, வெளி மாவட்டம் சிங்கள இடங்கள்லேருந்து வந்த சௌர மொழி பேசக்கூடிய ஆக்கள்லாம் இந்த இடங்கள்லேருந்து இந்த குளிக்கணும். இவைக்கு ஒரு புது விஷயமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களுக்கு இதெல்லாம் பழகி இருக்குமே, என்னடா வளமையாக வந்து போகிற இடங்கள்லானே. சின்ன ஆக்களெல்லாம் இந்த தண்ணியில் பாருங்கள் இப்படி குதிக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்து தான். கொஞ்சம் முன்ன சின்ன வயசுன்றபடியாக சந்தோஷத்தில் செய்யணும். கொஞ்சம் பாதுகாப்போட வீடியோ பார்த்துட்டு இப்படியே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் கவனமாக சேஃபாக செய்தால் நல்ல நினைக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேணிக்கு மெட்ட பக்கத்தில் வந்து தண்ணி போகிற பாதை, அதாவது கடல்லேருந்து தண்ணி போகிற பாதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தண்ணி கூட குறைய வந்துச்சுன்னு சொன்னால், கேணியில் தண்ணி இல்லைன்னு சொன்னால் கடல்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த இப்படி இந்த வாய்க்காலெல்லாம் அந்த கேணிக்க போகும். பாருங்கள் எவ்வளோ மக்கள் எல்லாம் வந்திருக்கணும்னு சொல்லி. இதான் அந்த கேணிக்கும் அந்த கடலுக்குமான தொடுப்பு, தண்ணி போகிற வார பாதை. ஆனால் அந்த கீரிமலை கேணியும் கடலையும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துக்கு ஃபேமஸான அந்த கீரிமலை நவுலேஸ்வரர் ஆலயத்தை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டையில், அது இன்னொரு நாளை காட்டிக்கொள்கிறேன். அது வந்து உண்மையில் ஒரு பெரிய கோயில் உண்டு. பஞ்ச ஈச்சரங்களில், அதாவது இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்களில் ஃபேமஸான, அதாவது பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் சொல்லலாம். அந்த ஆலயம் வந்து இல்லை தெரியாத ஆக்கள், சைவமாக ஹிந்துவாக இருக்கிற ஆக்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். அந்த ஆலயத்தை வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அது திருவிழா நேரங்களில் உங்களுக்கு ஒரு காட்டிக்கொள்கிறேன். இந்த காணொலி வந்து திடீரென்று எடுத்தபடியாக உங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டுது. இப்போ மழை காலமன்றபடியாக கடல் அலையும் ஓரளவுக்கு அடித்து கொண்டு இருக்குது. ஆனால் கடலை பார்க்க ஒரு இயற்கையை ரசிக்க ஒரு அமைதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது பாருங்க.
கிரிமலை வந்து புராதன பிரசித்தம் பெற்றது என்னென்னா அந்த காலத்தில் சில இடங்களில் இதில் நடக்கிற அதிசயங்கள் அது மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வர அந்த ஒரு அரசட்ட குடும்பம் தான் பண்ணுவாங்க. அந்த அரசிக்கு வந்து குதிரை முகம், அதோட அவர் அதை நீக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி செய்து கடைசியில் ஒரு முனிவர் தான் சொல்கிறார், இப்போ இலங்கையில் இப்படி கிரிமலையில் போய் அது தீர்த்தத்தில் நீராடினா அந்த முகம் மாறும்னு சொல்லி கேள்விப்பட்டது. அதை அறிஞ்சு இலங்கைக்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வரம் கோயிலில் தரிசித்தது. அவற்ற முகம் மாறுது. அவள் அந்த முகம் இந்த அரசகுமாரிൻ്റെ அவள் மாருதப்புற வீரவலின்னு அவள் பேர். அந்த முகம் மாறினது. அது பிறகுதான் அந்த மாவட்டபுரம் கோயிலே அவங்க நிவார் தான் அந்த கட்டினது அவங்கள மாருதப்புற வீரர் கீரிமலை. அதே நேரத்தில் மினிவர் ஒரு ஆள் வாரார் கீரிமுகத்தோட. அப்போ அதுவும் அதே மாதிரி தான் எவ்வளவோ தவங்களிலிருந்து அவருடைய முகம் மாற இல்லை. அதே பிறகுதான் அவரும் வந்து கீரிமலையில் நீராடி தரிசித்தது இந்த கீரிமுகம் நீங்கியது. இதெல்லாம் உண்மையில் இதில் உள்ள கீரிமலை கேணியில் தான் நடந்தாண்டு இல்லை. கீரிமலை என்றது ஒரு கிட்டத்தட்ட இதில் ஒரு காமையில் தூரத்தில் ஒரு கீரிமலை என்ற ஒரு சின்ன மலை கிடக்கு. அங்கே ஒரு சின்ன தடாகமும் ஒரு சிவலிங்க கோயிலும் கிருஷ்ணன் கோயில் போன்ற இடங்கள் கிடக்கு. அதில் தான் இதுகள் நடந்ததாக ஒரு எல்லாரும் இருக்கு ஒழிய இது வந்து பிறகு ஆக்கப்பட்ட ஒன்று. அந்த இடம் இப்போ இந்த இராணுவத்தால் பிடிச்சி வச்சு போட்டு இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு டெவலப் ஆகி வருது. அதில் அந்த மலை அது உண்மையான ஒரு மலை தான். சின்ன கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடி உயரமான ஒரு சின்ன மலை. அதில் அந்த கீரிமலையோட பேரும் அந்த இதுதான் சுருக்கமான வரலாறு. அப்புறம் அந்த அரசர் வந்து இந்த கோயிலை நகுலேஸ்வரம் கோயில்ன்றது முந்தி நகுலேஸ்வரம் பேரோட இருக்கையில் வேறொரு பேரோட இருக்குது. இந்த நகுலமுனின்ற சம்பந்தப்பட்ட முகம் மாறின பிறகு தான் இந்த ஈஸ்வரம் வந்து நகுலேஸ்வரமாக பேர் மாற்றம் அடைஞ்சார். இதை தவிர வேறு பழைய வரலாறு பற்றி சொல்லுங்கள். தீர்த்தகனி வந்து பொதுவாக இது ஒரு இந்த அதிசயங்கள் நடந்த பிறகு இது ஒரு தீர்த்தகனியாக இதில் வந்து பொதுவாக இந்த வடகிழக்கில் இருக்கிற தமிழ்நாட்டில் கூடுதலாக இந்துஸுங்க இந்த இதுகளை என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தாக்களின் கிரிகளை செய்யணும் தானே. கிரியாண்டிலும் 31 கிரிகளை செய்ய இங்கே வராங்க. அதே நேரத்தில் அது ஒரு இங்கே செய்து இங்கே அந்த சாம்பலை கரைக்கிறதுலையும் இங்கே அந்த அந்தட்டி செய்கிறதிலும் ஏதோ ஒரு விமோசனம் உண்டு, மோட்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அதுக்காண்டி தான் அதை எல்லாருமே இப்போ இந்த யுத்த காலத்திலலாம் அங்கே செய்தாக்கள் கூட இப்போ திரும்பவும் வந்து அதை வருஷம் கடந்த பிறகு வந்தும் இங்கே செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ மத்திய மலைநாட்டில் கொழும்புலேருந்து கூட கிழக்கு மாநிலத்திலேருந்து கூட இங்கே வந்துடுறாங்க. அங்கே செய்து போட்டும் இங்கே வந்து செய்ய வேணுமென்ற ஒரு ஐதீகம் அவங்கள்ட்ட இருக்குது. பொதுவாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எல்லோரும் பொதுவாக இங்கே தான் செய்து கொண்டு வராங்க. இவ்வளோ பிரச்சனையான நேரங்களில் கூட இங்கே அந்த சுனாமி அடிக்க கூட இங்கே ஒரு இந்த கேணியில் இந்த இதை செய்து கொண்டு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சுனாமியால். அந்த நேரம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு ஐதீகமும் இருக்குது. அப்படியே அது என்ன மாதிரியோ தெரியாது. மற்ற சாதாரணமாக ஒரு ஆகல இருக்க குறைபாடுகள் அது தீர்க்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. இந்த கீரிமலை கேணியில் போய் தோஞ்சு குளித்து நகுலேசத்தை கும்பிட்டு போனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் கொஞ்சம் நீங்கள் வந்து சொல்லி ஐதீகம் இருக்குது.
பொதுவாக தோல் குறைபாடுகள் அது இதுகளுக்கு வார மாதிரி மனக்குறைபாடுகள் வீட்டில் இருக்கிற இதுகள் எல்லாம் நீங்க வந்த மாதிரி அந்த ஒரு அபிப்பிராயம் கொண்டு இருக்கு. சரிதான்.